பிரைஸ்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சீஷர்கள் கேட்குறாங்க, இயேசுவினுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ரெண்டு கேள்வி கேட்காங்க. உன்னுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு ஏசப்பா ஃபஸ்ட்டில் அவருடைய உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை சொல்கிறாரு. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ தான் முடிவு வரும்னு சொல்கிறாரு. அப்போ உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கடைசி மனுஷன் வர அப்போதான் உலகத்தின் முடிவு வரும்னு சொல்கிறாரு. பிரைஸ்லாம் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சீஷர்கள் கேட்குறாங்க, இயேசுவினுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? ரெண்டு கேள்வி கேட்காங்க. உன்னுடைய வருகைக்கு அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு ஏசப்பா ஃபஸ்ட்டில் அவருடைய உலகத்தின் முடிவுக்கான அடையாளத்தை சொல்கிறாரு. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்போ தான் முடிவு வரும்னு சொல்கிறாரு. அப்போ உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். கடைசி மனுஷன் வர அப்போதான் உலகத்தின் முடிவு வரன்னு சொல்கிறாரு. உலகத்தில் உள்ள கடைசி மனுஷன் வர சுவிசேஷம் சொல்லப்படும் போது உலகம் முழுவதும் சொல்வதுதான் மகா பெரிய எழுப்புதல். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும் முன்னாடி எல்லாம் உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்போ ஓடி ஓடி இயேசுவை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வர சுவிசேஷம் சொல்லப்படும். மனுஷனாக சொல்லப்படாத இடங்களுக்கு தேவதூதர்களை அனுப்பி அவர் சுவிசேஷத்தை சொல்ல வைப்பார். அது சொல்லி முடித்த விட மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வருவார். இதுதான் ரகசிய வருகை. இது முடிவு அல்ல, ரகசிய வருகை. தொடர்ந்து அடுத்த பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நான் மாம்சமானவர் யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்கிறாரு. மாம்சமானவர் யாவருன்னா எல்லா மதத்தினரும், எல்லா ஜாதிக்காரர்களும். இயேசுக்கு ஜாதி மதம் கிடையாது. எல்லா மதங்களும் ஒன்று தான். அவங்க தான் மதங்களை பிரிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான். எல்லாரும் அவர் தான் சிருஷ்டித்தார். அப்போது அவர் எல்லார் மேலும், மாம்சமான எல்லார் மேலும், உலகம் முழுவதும் உள்ள ஜனங்கள் மீது தன் ஆவியை ஊற்ற விரும்புகிறாரு. இதுதான் மகா பெரிய எழுப்புதல். இந்த எழுப்புதல் நடக்கும்போது தான் உலகம் முழுவதும் சுவிசேஷம் சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை வரும் முன்னாடி எல்லாம் உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்போ ஓடி ஓடி இயேசுவை சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படி இயேசு கிறிஸ்து வரக்கூடிய அந்த நிமிஷத்துக்கு முன்னாடி வர சுவிசேஷம் சொல்லப்படும். மனுஷனாக சொல்லப்படாத இடங்களுக்கு தேவதூதர்களை அனுப்பி அவர் சுவிசேஷத்தை சொல்ல வைப்பார். அது சொல்லி முடித்த விட மத்திய ஆகாயத்தில் இயேசு கிறிஸ்து வருவார். இதுதான் ரகசிய வருகை. இது முடிவு அல்ல, ரகசிய வருகை. தொடர்ந்து அடுத்த பார்ட்டு செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.